முதலில் தலைப்புச் செய்திகள். இதயம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் ரணில். நாங்கள் எப்பொழுதும் ரணிலுக்கு எதிரானவர்களே என்கிறார் நாமல். ஜனாதிபதி செயலகத்திற்குள் ஜனாதிபதி செய்த வேலை முற்றிலும் தவறானது, அதிரடி குற்றச்சாட்டு. ஹமாஸ் இயக்க தலைவர் படுகொலை, இஸ்ரேலால் மீண்டும் அதிகரித்த பதற்றம். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடா, அதிகாரிகளின் மாறுபட்ட கருத்தால் சர்ச்சை. அஸ்வசும 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடைநிறுத்தம். கனடா செல்லவிருந்த இளைஞன் மர்மமான முறையில் உயிரிழப்பு, 20 லட்சம் ரூபாவும் மாயம். முல்லைத்தீவில் சம்பவம். கொழும்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர், கைதான 4 மரண தண்டனை. சட்டத்துறைக்கு வலுச்சேர்க்கத்தக்க 2 சட்ட நூல்கள் வெளியீடு. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தி ஆசிரியர் MD லூசியஸ். ஜனாதிபதி தேர்தல் களம் 2024. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தெற்கு அரசியலில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தலை அறிவித்தவுடனேயே கட்டுப்பணத்தை செலுத்தி தனது பெயரை பட்டியலில் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்க இணைத்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். குறிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் உணர்வுபூர்வமான விடயங்களை முன்னிலைப்படுத்தி இதயம் சின்னத்தை பிரதித்துவப்படுத்தி அவர் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 92 உறுப்பினர்கள் நேற்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பங்களிப்புடன் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற ஆளும் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் எம்பிக்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தினர். மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனியாக களமிறங்க தீர்மானித்துள்ள நிலையில் அதனை மீறி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படவிருந்த நிலையில் கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமை காரணமாக அது மேலும் சில நாட்கள் தாமதமாகியுள்ளது. கட்சியிலிருந்து விலகிச் செல்லும் மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. அது மாத்திரமின்றி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தவறினால் அது பொதுஜன பெரமுனவின் அழிவிற்கு வழிவகுக்கும் என ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எம்பிக்கள் மஹிந்த அணியினரை எச்சரித்துள்ளனர். இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேராவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் விஜயராம பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் நாங்கள் அன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவே இருந்தோம், இன்றும் அவ்வாறே இந்த தேர்தலில் இருப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எடுத்த சரியான தீர்மானத்திற்கு தான் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நாடு பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை தாம் மட்டும் ஏற்கவில்லை, நாட்டை நேசிக்கும் திறமையான குழுவினரே தன்னுடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவர்கள் தமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த குழுவினால் மட்டுமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என நாட்டு மக்கள் தற்போது நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் களம் 2024. ஜனாதிபதி தேர்தல் களம் 2024.
சுயாதீன வேட்பாளர் என்று அறிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு நிதி மற்றும் சொத்துக்களை தவறான வகையில் பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார். தேர்தல் சட்டத்திற்கு அமைய செயற்படும் ஏனைய வேட்பாளர்களுக்கு இதனால் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு புதிய சுதந்திர முன்னணி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. அந்த முறைப்பாட்டில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைத்து இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு வழங்குவது குறித்து பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கு உரிய புகைப்படங்கள், காணொலிகள் மற்றும் உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கைகளை ஜனாதிபதி ஊடக பிரிவு முழுமையாக பிரச்சாரம் செய்துள்ளது. தான் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஜனாதிபதி என்ற ரீதியில் தனக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதை தவிர்க்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மக்கள் வரிப்பணத்தால் பராமரிக்கப்படும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் அதன் வளங்கள், மக்களின் வரிப்பணமூடாக சம்பளம் பெறும் பணிக்குழுவினர் உட்பட ஜனாதிபதி ஊடக பிரிவை பயன்படுத்தி தனது ஜனாதிபதி தேர்தல் கருத்திட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து அவற்றை பிரச்சாரம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். 1981 ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யும் சட்டம் மற்றும் 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தல் சட்டம் வேண்டுமென்றே மீறப்பட்டுள்ளது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. வேட்பாளர் என்ற காரணத்தால் அவரால் அந்த பொறுப்பில் இருந்து விலக முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். පැහැදිලිවම මේ ජනතාවගේ දූරේ ඒ කාර්යය ඉටු කිරීමට ඔහු බැඳලා තියෙනවා. ඒ නිසා මේ ඔහු වෙනුවෙන් වෙන කෙනෙක් අපමුදල් තැන්පත් කිරීම කියන කාරණාව නිසා ඒ ජනතා බලතල ක්‍රියාත්මක කිරීමට නොහැකියාවක් වෙන්නේ නැහැ. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் களம் 2024. காசாவைச் சேர்ந்த அமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் அனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். இஸ்ரேல் அமாஸ் அமைப்பினரிடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக காசாவில் பெரும் உயிர் சேதம் நிகழ்ந்துள்ளது. இந்த சூழலில் அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் அனியே ஈரானில் கொல்லப்பட்டார். ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் அமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உலக நாடுகள் பலவும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் காசா மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் தற்போது வரை 39,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரான் நாட்டின் தலைநகரான டெஹ்ரானில் வைத்து அமாஸ் தலைவரான இஸ்மாயில் அனியே கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரும் அவரது பாதுகாவலர் ஒருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இஸ்மாயில் அனியேயின் 3 மகன்களும் கொலை செய்யப்பட்டனர். காசாவின் அல்-சாதி முகாமில் காரில் சென்று கொண்டிருந்த போது இஸ்மாயிலின் மகன்களான அசீம், அமீர் மற்றும் முகமது ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். இந்த தாக்குதலில் இஸ்மாயிலின் பேரன்கள் இருவரும் கொல்லப்பட்டனர். அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் அனியே கொல்லப்பட்டிருப்பது அமாஸ் அமைப்பினர் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேல் அமாஸ் போர் இன்னும் தீவிரமடையும் என்று மக்கள் அஞ்சுகின்றனர். விரைவில் இந்த மோசமான நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன.
எரிபொருள் விலை திருத்தம் இன்று புதன்கிழமை இரவு இடம்பெறும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிபொருள் திருத்தத்தின்படி இந்த திருத்தம் இடம்பெறும் என அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று நள்ளிரவு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என வெளியாகியுள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் வழமை போன்று இடம்பெறும் எனவும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதே நேரம் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை முன்பதிவு செய்யாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலை குறைக்கப்படும் என கருதி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை முன்பதிவு செய்யவில்லை. இந்நிலை காரணமாக நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்படாது எனவும் அந்த அதிகாரி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார். அஸ்வசும இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்காக பெறப்பட்ட 4,50,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் இன்றுடன் நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். எவ்வாறாயினும் சுமார் 2 நாட்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜயந்த விஜயரத்ன கூறுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்வது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி அதிகாரிகளினால் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுவதால் தேர்தல் காலத்திலும் இதனை தொடர அனுமதி வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் யோசனைக்கு அமைய மேலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இணையம் மூலம் ரயில் இருக்கைகள் முன்பதிவு செய்யும் முறையை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன்படி ரயில் இருக்கை முன்பதிவு முறை செப்டம்பர் 1ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் 1916 எனும் இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு தென்னை பயிர் செய்கை சபை தெரிவித்துள்ளது. வெள்ளை ஈ நோய் உள்ளிட்ட தென்னை செய்கை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் விவசாயிகள் நேரடியாக தெரிவிக்கக்கூடிய வகையில் தொலைபேசி இலக்கத்தை வழங்குமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தென்னை பயிர் செய்கை சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய குறித்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்கப்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக பதிலளித்து அந்த பிரச்சனைக்கான தீர்வினை வழங்குவதற்கு அதிகாரிகள் தயாராக உள்ளதாக தென்னை பயிர் செய்கை சபையின் தலைவர் தெரிவித்தார். நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் விகிதம் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித்த மஹிபால தெரிவித்துள்ளார். மருத்துவ முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், நாட்டில் சுமார் 48% பெண்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது 33.3% ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான எடையை விட அதிக எடையுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மதகுரு ஒருவரால் மலையகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்ட ராஜரட்னம் சசிதரன் என்ற இளைஞர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த இளைஞன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் 077936135 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 143ஆக அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை, அட்டமலை,
சூரல்மலை, குன்ஹோம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று அதிகாலை பெரும்பாலான மக்கள் உறக்கத்தில் இருந்தபோது இந்த மண் சரிவு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமானோர் மண் சரிவுகளில் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று அங்கு செல்வதற்காக வங்கியில் இருந்து 20 லட்சம் ரூபாவை எடுத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் முல்லைத்தீவு வவுனிக்குளம் பகுதியில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர் இறப்பதற்கு முன்னர் நண்பர்களுக்கு அனுப்பப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல தொலைபேசி குறுஞ்செய்திகளை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனிக்குளம் வழியாக சென்ற பொதுமக்கள் குளத்தின் சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பாதணியும் இருப்பதைக் கண்டு குளத்தின் அருகில் எவரையும் காணாததால் சந்தேகமடைந்து பாண்டியன்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் உயிரிழந்த இளைஞனின் உறவினர்களிடம் விசாரணை நடத்திய போது மரணம் சந்தேகத்திற்குரியது என உறவினர்கள் அறிவித்துள்ளனர். வங்கியில் இருந்து அவ்விளைஞன் மீள பெற்றதாக கூறப்படும் 20 லட்சம் ரூபாய் பணமும் காணாமல் போனதால் சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளதாக குடும்பத்தினர் இதன்போது தெரிவித்துள்ளனர். சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாண்டியன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு கொழும்பு ஒருகொடவத்த பகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி பிரதிவாதிகள் 4 எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த 4க்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். அதே நேரம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மற்றொருவர் குற்றமற்றவராக அறிவித்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் ஆயுதங்களுடன் மௌலவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மட்டக்களப்பு மாஞ்சோலை பிரதேசத்தில் மௌலவி ஒருவர் 2 T56 ரக துப்பாக்கிகள், 60 தோட்டாக்கள், 2 மேகசின்கள், பைனாகுலர் என்பவற்றுடன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது அரளகங்கில விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மௌலவி ஓட்டமாவடி மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் எனவும் அவர் பாரிய அளவில் கருப்பு பட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டவர் எனவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுல்லாவத்தை பிரதர 7 அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக கடந்த 25ஆம் திகதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் கொலைக்கு உதவிய மற்றும் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒருகுடவத்த மற்றும் வெள்ளம்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 26, 37 மற்றும் 45 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சட்டத்துறைக்கு வலுச்சேர்க்கத்தக்க வகையில் சிரேஷ்ட சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேஷ் ராஜாவினால் எழுதப்பட்ட 2 சட்ட நூல்கள் பிரதம நீதியரசர் உள்ளடங்கலாக நாட்டின் சட்டத்துறைசார் வல்லுநர்கள் முன்னிலையில் நேற்று வெளியிடப்பட்டன. சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேஷ் ராஜாவினால் எழுதப்பட்டிருக்கும் நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் விடயதானங்களும் தீர்க்கப்பட்ட வழக்குகளும் மற்றும் தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் விடயதானங்களும் தீர்க்கப்பட்ட வழக்குகளும் ஆகிய 2 நூல்களே கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வெளியிடப்பட்டன.
இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரியவும் சிறப்பு அதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டதுடன் இவ்விரு நூல்களின் உள்ளடக்கம் தொடர்பில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கே கனக ஈஸ்வரனால் விளக்கமளிக்கப்பட்டது. இதேவேளை இவ்விரு நூல்களும் முறையே நாட்டின் பிரபல சட்டத்தரணிகளான மறைந்த A.R. சுரேந்திரன் மற்றும் கந்தையா நீலகண்டன் ஆகியோருக்கு நூலின் எழுத்தாளர் கணேசராஜாவினால் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அதன்படி நிகழ்வின் தொடக்கத்தில் உரையாற்றிய நீதியரசர் எஸ். துரைராஜா நீண்டகால உழைப்பின் பின்னர் இவ்விரு நூல்களும் வெளியிடப்பட்டுள்ளமையிட்டு தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்தினார். அதேபோன்று இந்த 2 நூல்களையும் சமர்ப்பணம் செய்வதற்கு A.R. சுரேந்திரன் மற்றும் கந்தையா நீலகண்டன் ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் மிக பொருத்தமானவர்களாக இருக்க முடியாது என குறிப்பிட்டார். அதன் பின்னர் நூலின் உள்ளடக்கம் பற்றி சுருக்கமாக விளக்கமளித்த சிரேஷ்ட சட்டத்தரணி கனக ஈஸ்வரன், இரு புத்தகங்களும் ஆராயும் நம்பிக்கை பொறுப்பு சட்டம், தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்பன இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம், அவற்றுடன் தொடர்புடைய வழக்கு தீர்ப்புகள், இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் இச்சட்ட நடைமுறைகள், அவற்றின் பின்னணி உள்ளிட்ட பரந்துபட்ட விடயங்களை இந்நூல்கள் உள்ளடக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். அத்தோடு நாட்டின் சட்டத்துறை சார்ந்த நூல்களில் இவை 2ம் மிக முக்கியமான வளமாக அமையும் எனவும் அவர் பாராட்டு வெளியிட்டார். நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, நீங்கள் தினமும் சட்டம் பயில்வது போல இந்தியா இலங்கைக்கு இடையிலான நல்லுறவில் நான் தினமும் புதிய தொடர்புகளை காண்கின்றேன் என தெரிவித்தார். அது மாத்திரமன்றி இந்நிகழ்வில் வெளியிடப்பட்ட கருத்துக்களின் பிரகாரம் இரு நாடுகளுக்கும் இடையில் பல தசாப்த கால சட்டத்துறைசார் தொடர்புகள் மற்றும் பரஸ்பர ஒற்றுமைகள் நிலவியிருப்பது குறித்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பதுளை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள். ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன. அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம். அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். உங்கள் கேள்விகளை 50 சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024@veerkesi.lk எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது 07760297677 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும். அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி, தபால் பெட்டி இலக்கம் 160, கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். காசாவில் பொது சுகாதார நெருக்கடி மோசமடைந்து வரும் சூழலில் அங்குள்ள கழிவுநீரில் போலியோ தொற்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் காசா சுகாதார அமைச்சு போலியோ தொற்று பாதிப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அமைச்சு கடந்த திங்கட்கிழமை டெலிகிராமில் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த நிலைமை காசா குடியிருப்பாளர்கள் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு கடந்த அக்டோபர் மாதம் தொடக்கம் இஸ்ரேலின் இனப்படுகொலை காரணமாக
பொது சுகாதார அவசர நிலை மோசமடைவதற்கான சமிஞ்சையாக இது உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மலவாய் வழியாக ஏற்படும் இந்த தொற்று நரம்பு மண்டலத்தில் ஊடுருவி பக்கவாதத்தை ஏற்படுத்தும். தடுப்பூசி காரணமாக 1988 தொடக்கம் போலியோ சம்பவங்கள் உலகெங்கும் 99% வீழ்ச்சி கண்டுள்ளன. இதனை முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, காசாவில் கழிவு மாதிரிகளில் தொற்று நோய் இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பு காசாவிற்கு 1 மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்ப உள்ளது. எனினும் தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்றார். எனினும் சர்வதேச மத்தியஸ்தர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நீடித்து வரும் முன்மொழிவு ஒன்றில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இஸ்ரேலிய அரசு புதிய நிபந்தனைகளை நுழைத்து போர் நிறுத்தம் ஒன்றை தடுத்து வருவதாக காசாவில் ஆட்சியில் உள்ள அமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கு எகிப்து மற்றும் கட்டார் மத்தியஸ்தத்தில் தொடர்ந்து முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. காசாவில் தொடர்ந்து 100க்கும் அதிகமான பணைய கைதிகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை மீட்டு வர அழுத்தம் கொடுக்கும் வகையில் இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகு அரசுக்கு எதிராக வாராந்தம் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரோமில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிய போதும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. உடன்பாடு ஒன்றை நெருங்கி இருப்பதாக இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுசரணை வழங்கும் அமெரிக்கா தொடர்ந்தும் கூறி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த மே மாதம் முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் இஸ்ரேல் அளித்த பதில்களும் இதில் புதிய நிபந்தனைகளாக உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அமாஸ் குறிப்பிட்டுள்ளது. புதிய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைப்பதன் மூலம் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதை தள்ளி போடுவது, ஏமாற்றுவது மற்றும் தவிர்க்கும் மூலோபாயத்திற்கு நெதன்யாகு திரும்பியிருப்பதையே மத்தியஸ்தர்கள் வழங்கிய செய்தி தெளிவாக காட்டுகிறது என்று அமாஸ் அமைப்பு திங்களன்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்த இஸ்ரேலிய படை தெற்கு நகரான கானியோனிஸில் இருந்து திடீரென வாபஸ் பெற்ற நிலையில் இடிபாடுகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்கள் அங்கு திரும்பியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கானியோனிஸில் இஸ்ரேல் நடத்திய சரமாரி தாக்குதல்களில் 100கணக்கானோர் கொல்லப்பட்டு 2 லட்சம் வரையானோர் வெளியேற்றப்பட்ட நிலையிலேயே படையினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் வாபஸ் பெற்ற பகுதிகளில் இருந்த பல உடல்களை மீட்க முடிந்திருப்பதாக காசா மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இங்கு தொடர்ந்து 200 பேர் வரை காணாமல் போயிருப்பதாக காசா சிவில் சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களால் கானியோனிஸின் கிழக்கு பகுதி மேலும் அழிவுகளை சந்தித்திருக்கும் நிலையில் மக்கள் கால்நடையாக அங்கு திரும்பும் வீடியோ காட்சிகளை அங்குள்ள ஊடகவியலாளர்கள் வெளியிட்டுள்ளனர். கானியோனிஸில் இருந்து வெளியேறிய இஸ்ரேலிய படையினர் மத்திய காசாவில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. 10 மாதங்களை நெருங்கும் போரில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த காசா பகுதியையும் இஸ்ரேலிய படை கைப்பற்றிய போதும் அண்மைய வாரங்களில் முன்னர் கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததாக கூறிய பகுதிகளில் மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதோடு பாலஸ்தீன போராளிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மத்திய காசாவின் சிறுநகர் ஒன்றான டெயர் அல் பலாஹ்வில் இருந்து கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர். இங்கிருந்து மக்களை வெளியேற இஸ்ரேல் கடந்த ஞாயிறன்று உத்தரவிட்டிருந்தது. காசாவின் தென்முனை நகரான ரஃபா, வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் நேற்று இஸ்ரேலின் செல் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87-960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.